இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6வதுல சிவிக்ஸ் குடிமியலில் ஃபஸ்ட் டேர்மில் 2வது லெசன் சமத்துவம் பெறுதல். நெல்சன் மண்டேலாவை பற்றி பார்க்க போகிறோம். நெல்சன் மண்டேலா என்னென்னா, அவர் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர். அவர் 27 ஆண்டுகள் சிறை வாழ்வை சிறையில் இருந்தால் 1990க்கு அப்புறம் தான் விடுதலையானார். ஏன் சிறை சென்றார் அப்படின்னா, அங்கே அந்த நாட்டில் இனவெறி கொள்கை அதிகமாக இருந்தது. அந்த இதை ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார்னா சிறை போனாங்க. உலகவியல் அமைதி நிலவும் மனித உரிமைகளில் போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார் நெல்சன் மண்டேலா. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா, யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கர். இவர் பாபா சாஹிப் அப்படின்னு அழைக்கிறாங்க. சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 MA பட்டமும் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டமும் பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் என்னென்னா TSc அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு சபையை கொண்டு வந்தாங்க. அதோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா பிஆர் அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவோட தலைவர். அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் இல்லை, அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவோட தலைவர் பிஆர் அம்பேத்கர். அவர் அரசியலமைப்பின் தந்தை என்று அழைப்பர். இவர் சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றினாங்க. 1990 இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சது.